நிறைய கேட்டு இருக்காங்கல்ல, யார் அந்த சார், யார் அந்த சார், எதுக்கு அவங்கள கத்த விட்டுக்கிட்டு, அந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆதாரத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இதே சென்னை மடுவாங்கரையில ஐடி கம்பெனின்னு ஒன்று போட்டு சக்திவேல் அப்படின்னு ஒரு நபர் நடத்துறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தமான வேலைகளும் அதே ஆபீஸ்ல நடந்திருக்கு. அவர் என்ன பொறுப்புல இருக்கிறாருன்னா, அந்த சக்திவேல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக அவர் இருக்கிறார். ரொம்ப கிளியரா சொல்றேன், சண்டே இன்னைக்கு ஆபீஸ் வர வச்சிருக்காப்லங்க. ஆபீஸ் வச்சு முக்கியமான வேலை, அது கண்டிப்பா நீங்க வந்தா தான் செய்ய முடியும், அது முக்கியமான கோடிங் அப்படிலாம் சொல்லி வர வச்சிருக்காரு. ஆபீஸுக்கு போனாக்கா 3 நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் 3 பேர் அந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க. அந்த 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை பாலியலாக சுரண்டி இருக்கு. அது யாருன்னு தெரியல. 3 பேர், அது பாக்யராஜா இருக்கலாம், கரிகஞ்சியா இருக்கலாம், ஏன் அண்ணன் சீமானா கூட இருக்கும். அவங்க கொடுக்கிற வாக்குமூலம் என்னன்னா, இதே மாதிரி நீ கட்சி நிர்வாகிகளுக்கும் பெண்கள் தேவை, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுடன் நாங்கள் ரூம் போடுவோம், பாண்டிச்சேரியில குற்றாலத்துல ரூம் போடுவோம், நீ கண்டிப்பாக வர வேண்டும், இதே போன்று அவர்களுடன் நீ ஃபேவர் பண்ண வேண்டும், உன்னுடைய பெட்டை ஷேர் செய்ய வேண்டும், நீ பாலியலாக உடல் உறவு அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார். ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க, அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா, 60 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அப்ப யார் அந்த சார்கள்? இங்க நேரடியா இருக்கு. அதுல திமுக காரா இருக்கானா, அல்லது ஆளுநர் RN ரவி தான் அந்த சாரா, அல்லது சீமான் தான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல. அந்த கட்சியில இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பான். இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கும்பகோணம் பக்கத்துல கோவிலாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர், அங்க உள்ள ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி யாருடைய கல்லூரினாக்கா, இதே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய மாநில நிர்வாகி. நான் வேணா ஹிண்ட் தர்றேன், எலி மிச்சம் வச்ச பழம். அந்த கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவி, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்து, அதை இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு, என்ன இந்த மாதிரி ஒருத்தன் பாலியல துன்புறுத்தினா, இப்ப இல்ல 3 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது, நான் பொறுக்க முடியாம இன்னைக்கு டிகிரியை முடிச்சுட்டு வெளில வந்து நான் அதை புகாரா வைக்கிறேன்.